பேரழகி ஷஹஜாத் அலாவுதீனும் அற்புத விளக்குங்கிற கதையை சொல்ல ஆரம்பித்தா. முன்னொரு காலத்தில் சீன நாட்டுடைய நகரம் ஒன்றில் துருவாங்கிற தையல்காரன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தா. அவனோட பேரு அலாவுதீன். செல்லமாக வளர்ந்ததால அவன் பள்ளிக்கு போகிறதில்ல. எந்த நேரமும் தெருவில் சோம்பேறி சிறுவர்களோடு விளையாடுவான். பள்ளிக்கூடம் போகலைன்னா கூட பரவாயில்ல, தையல் தொழிலை கற்றுக்கொண்டா கஷ்டமின்றி வாழ்வான்னு நினைத்து வேலை கற்றுக்கொள்ள பெற்றோர்கள் சொன்னாங்க. அவங்க பேச்சையும் கேட்காம வழக்கம் போல வீதியில் விளையாடி கொண்டிருந்தா அலாவுதீன். மகனை பற்றின கவலையிலேயே நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாரு துருவா. அவனுடைய தாய் தையற்கடையை விற்று அதில் கிடைத்த தொகையில் அலாவுதீனை வளர்த்து வந்தா. ஒரு நாள் வழக்கம் போல அலாவுதீன் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருந்தான். அப்போ தாடியோடு கரிய நிறத்தில் உயரமான ஒரு மந்திரவாதி அலாவுதீனையே ரொம்ப நேரமாக பார்த்து கொண்டிருந்தான். சிறுவர்கள் விளையாடி முடித்ததும் சைகை செய்து அலாவுதீனை அழைத்தான் அந்த மந்திரவாதி. சிறுவனே, உன் பெயர் என்னன்னு கேட்டா. தையற்காரர் துருவா மகன் என்றால் இந்த ஊரில் அனைவருக்கும் தெரியும்னு சொன்னான் அலாவுதீன். இதை கேட்டதோ மந்திரவாதி அவனை கட்டி தழுவி, துருவா என் தம்பியின் மகனா நீ அப்படின்னு கேட்டான். அலாவுதீனுக்கு ஒன்றுமே புரியலை. நான் சிறுவயதிலேயே கோபித்து கொண்டு ஆப்பிரிக்காவுக்கு சென்று விட்டேன். உன் தந்தையை பார்க்க வேண்டும் என்று தான் வந்தேன். உன் அப்பா எப்படி இருக்கிறார்னு கேட்டான் மந்திரவாதி. அவர் இறந்து 6 மாதங்களுக்கு மேல் ஆகிறதுன்னு சொன்னான் அலாவுதீன். இதை கேட்டு அழுத மந்திரவாதி, குழந்தையே, நான் இப்போது ஒரு அவசர வேலையாக போகிறேன். இன்று மாலை உன் வீட்டிற்கு வந்து அம்மாவை சந்திக்கிறேன். இதை என் அன்பளிப்பாக உன் அம்மாவிடம் கொடுன்னு சொல்லி ஒரு தங்க நாணயத்தை அவன்கிட்ட கொடுத்தான் மந்திரவாதி. அலாவுதீனும் உடனே ஓட்டமாக வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தை தாய்கிட்ட சொல்லி தங்க நாணயத்தை அவகிட்ட கொடுத்தான். அவளும் மகிழ்ச்சி அடைந்து தங்க நாணயத்தை விற்று கணவனுடைய சகோதரனுக்காக விருந்துக்கு ஏற்பாடு செய்தா. அன்று மாலை பழங்கள் இனிப்பு பலகாரங்களோடு அலாவுதீனுடைய வீட்டுக்கு வந்தான் கிளமந்திரவாதி. அவனை அன்போடு வரவேற்று உபசரித்தாங்க. சகோதரி, என் தம்பியை காண ஆவலோடு வந்தேன். அவன் இறந்துவிட்டான் என்று கேள்விப்பட்டதும் என் இதயமே நின்றுவிடும் போல் இருக்கிறது. என் தம்பி வழக்கமாக உட்காரும் இடத்தை காட்டுன்னு சொன்னான் மந்திரவாதி. அந்த இடத்தை காண்பித்ததோ முழங்காலிட்டு அந்த இடத்தை முத்தமிட்டு ஓன்னு அழுதான் மந்திரவாதி. இதை பார்த்த அலாவுதீனுடைய தாய் அந்த மந்திரவாதி தன் கணவனோடு பிறந்த சகோதரனே நம்பிட்டான். அலாவுதீன் என்ன செய்கிறான்னு கேட்டான் மந்திரவாதி. சோம்பேறி சிறுவர்களோடு விளையாடுவதை தவிர இவன் வேறு ஒன்றும் செய்வதில்லைன்னு அலாவுதீனுடைய தாய் சொன்னான். இந்த வயதில் வேலை செய்யாமல் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. நான் இவனுக்கு ஒரு துணிக்கடை வைத்து தருகிறேன். அதில் விலையுயர்ந்த துணிகள் ஏராளமாக இருப்பதற்கு வகை செய்கிறேன்னு மந்திரவாதி சொன்னான். இதை கேட்டு அலாவுதீன் மகிழ்ச்சியால் பூரித்து போனான். மறுநாள் அலாவுதீனுடைய பெரியப்பா வேஷத்தில் இருந்த மந்திரவாதி அவனை கடை தெருவுக்கு அழைச்சிட்டு போனான். விலையுயர்ந்த ஆடைகள் பல வாங்கி கொடுத்து சிறந்த உணவு விடுதிக்கு அழைச்சிட்டு போய் பல வகை உணவு பண்டங்களை வாங்கி கொடுத்தா. மறுநாள் அலாவுதீனை மறுபடியும் வெளியே கூட்டிட்டு போனா மந்திரவாதி. இந்த முறை ஊருக்கு வெளியில அழைச்சிட்டு போனா காடு மலை கடந்து வெகு தூரமா கூப்பிட்டு போயிட்டா. அலாவுதீனால அதுக்கு மேல நடக்கவே முடியல. பசி வேற வயிற்று கிழிச்சு. என்னால் இனி நடக்க முடியாது, பசிக்கிறதுன்னு சொன்னா அலாவுதீன். தோளில் மாட்டியிருந்த ஜோல்னா பையிலிருந்த சில பழங்களையும் அப்பங்களையும் கொடுத்து இதை சாப்பிடுன்னு சொன்னான் மந்திரவாதி. அதை சாப்பிட்டதுக்கப்புறமா சிறிதளவு களைப்பு நீங்கிச்சு. நாம் செல்ல வேண்டிய இடம் இன்னும் கொஞ்சம் தூரம்தான், எழுந்திரேன்னு மந்திரவாதி சொன்னான். 2 பேரும் கொஞ்சம் தூரம் போனாங்க. அங்கே மலைகளுக்கு இடையில் ஒரு பள்ளத்தாக்கு இருந்துச்சு. அந்த இடம் வந்ததும், நில், இதுதான் நான் தேடிக்கொண்டிருந்த இடம். கொஞ்சம் சுள்ளிகளை மரத்திலிருந்து ஒடித்துவான்னு சொன்னான் மந்திரவாதி. அலாவுதீனும் அங்கிருந்த மரங்களிலிருந்து சில சுள்ளிகளை ஒடித்து வந்தான். ஜோல்னா பையிலிருந்து சிக்கிமுக்கி கற்களை எடுத்து ஒன்றோடொன்று தேய்த்தான் மந்திரவாதி. அதிலிருந்து தீப்பொறி கிளம்புச்சு. அது மூலமாக சுள்ளிகளை பற்ற வைத்து பையிலிருந்து ஒரு பொட்டலத்தை எடுத்தான். அதில் ஒரு விதமான தூள் இருந்துச்சு. ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி பொட்டலத்தில் இருந்த தூளை நெருப்பில் போட்டான் மந்திரவாதி. உடனே திடீர்னு இடி முழக்கத்தை போல பெரும் சத்தம் கேட்டுச்சு. அவங்க இருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு. அதுக்குள்ள ஒரு சிறு பள்ளம் இருந்துச்சு. அந்த வழியா ஒரு சிறுவன் மட்டும்தான் போக முடியும். கீழே உள்ள பள்ளத்துக்குள்ள இறங்குனா ஒரு பாறையால பூமி மூடப்பட்டிருக்கும். அந்த பாறையை நகர்த்தினா உள்ள ஒரு வழி தெரியும். அது வழியாக உள்ளே போனால் ஒரு பெரிய புதையல் இருக்கும்.
அப்படின்னு மந்திரவாதி சொன்னான். புதையல்ங்கிற வார்த்தையை கேட்டதோ அலாவுதீனுக்கு பயம் நீங்கி உற்சாகம் பிறந்துச்சு. உடனே சட்டுன்னு அந்த பள்ளத்துக்குள்ள குதித்தான். இப்போது என்ன செய்ய வேண்டும்னு அலாவுதீன் கேட்டான். உடனே ஒரு மோதிரத்தை கொடுத்த மந்திரவாதி, இதை அணிந்து கொள். கீழே உள்ள பாறாங்கல்லை நகர்த்தினால் ஒரு பாதாள வழி தெரியும். அதன் வழியாக நடந்தால் ஒரு தோட்டம் தென்படும். அங்கு மரங்களில் பல வண்ண பழங்கள் தொங்கும். அவற்றை தொடாதே. அடுத்து வரும் தாழ்வாரத்தில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். அந்த விளக்கை கொண்டு வான்னு சொன்னான். விளக்கை எடுத்துட்டு திரும்பினப்ப தோட்டத்தில் பல வண்ண பழங்கள் ஜொலிச்சுது. அவை பழங்களே அல்ல, வைரம், கோமேதகம், மரகதம், நீலம், முத்து, பவளம் போன்ற நவரத்தினங்கள். அதை பறித்து சட்டை பைகளில் நிரப்பியபடி திரும்பி வந்து பாறாங்கல்லுக்கு பக்கத்தில் விளக்கோடு நின்று கொண்டிருந்தா அலாவுதீன். இதை பார்த்த மந்திரவாதி அந்த விளக்கை கொடுன்னு அலாவுதீன் கிட்ட கேட்டான். முதலில் வெளியே வர வழி செய்யுங்கள், அதன் பின் விளக்கை கொண்டு வருகிறேன்னு சொன்னா அலாவுதீன். மந்திரவாதி நயமாகவும் பயமுறுத்தியும் கேட்டு பார்த்தா. அலாவுதீன் விளக்க கொடுக்காததால கோபத்தில் தீயில மந்திரப்பொடியை தூவி மந்திரத்தை உச்சரித்தா. அடுத்த கணமே பெரிய சத்தத்தோடு அந்த பாதாள வாசல் மூடிச்சு. அலாவுதீன் அதுக்குள்ள சிக்கிக்கொண்டான். இந்த மந்திரவாதி ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர். அதிசய விளக்கு பற்றி அறிந்து சீனாவுக்கு வந்தா. உதவிக்கு அழைத்து வந்த அலாவுதீன் விளக்கத்தர மறுத்ததால பாதாள வழி வாசலை மூடி ஆப்பிரிக்காவுக்கே திரும்பி போயிட்டா. பாதாளத்தில் சிக்கிய அலாவுதீன் வெளியேற வழி தெரியாது தவித்தா. நேரம் செல்ல செல்ல பயம் வந்துச்சு. அப்ப மந்திரவாதி கொடுத்திருந்த மோதிரம் நினைவுக்கு வந்துச்சு. அதை லேசாக தேய்த்தா. மறுகணமே ஒரு பூதம் அவனுக்கு முன்னாடி தோன்றுச்சு. அதை பார்த்ததோ அலாவுதீன் நடுங்கினான். பூதம் அலாவுதீனை பணிந்து, இந்த மோதிரத்தை அணிந்திருப்பவருக்கு நான் அடிமையாக இருப்பேன். அவர்களிடம் கட்டளையை நிறைவேற்றுவது என் கடமை. உத்தரவிடுங்கள்னு சொல்லுச்சு. சரி, முதலில் என்னை பாதாளத்திலிருந்து வெளியேற்றி வீட்டுக்கு அழைத்து செல்லுன்னு சொன்னா அலாவுதீன். மறுகணமே பூமி பிளந்துச்சு. அவன் வீட்டு வாசல்ல விழுந்து கிடந்தான். கதவை திறந்து வெளியே வந்த அவனுடைய அம்மா, இத்தனை நாளா எங்கிருந்தாய்? உன் பெரியப்பா எங்கேன்னு கேட்டா. அவன் பெரியப்பாவே இல்லை, மந்திரவாதி. அவன் விருப்பத்தை நான் நிறைவேற்றாததால் என்னை கொல்ல திட்டமிட்டான். எப்படியோ தப்பி வந்து விட்டேன். பயங்கரமாக பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது கொடுன்னு கேட்டான் அலாவுதீன். மகனே, இப்போது உணவு எதுவும் இல்லை. என்னிடம் சிறிதளவு பஞ்சு இருக்கிறது. அதை கடைவீதியில் விற்று தின்பண்டம் வாங்கி வருகிறேன்னு அலாவுதீனுடைய தாய் சொன்னான். அந்த பஞ்சை விற்றால் என்ன கிடைக்கும்? நான் ஒரு விளக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதை விற்றால் ஏராளமாக பணம் கிடைக்கும். அந்த பணத்தில் தின்பண்டங்கள் வாங்கிவான்னு சொல்லி விளக்கு கொடுத்தான் அலாவுதீன். விளக்கு அழுக்கடைந்து காணப்பட்டுச்சு. பளபளப்பாக்குனா அதிக பணம் கிடைக்கும்னு நினைத்து அலாவுதீனுடைய தாய் ஒரு துணியால அந்த விளக்கை அழுத்தி தேய்த்தா. மறுகணம் புகை மண்டலம் தோன்றுச்சு. அதுக்கு நடுவில் தோன்றிய பெரிய பூதம் ஒன்று தலை வணங்கி, இந்த விளக்கை வைத்திருப்பவருக்கு நான் அடிமை, கட்டளைகளை நிறைவேற்றுவேன்னு சொல்லுச்சு. அதை பார்த்து அலாவுதீனுடைய தாய் பயந்து நடுங்குனா. அவளோட கையிலிருந்து விளக்க பிடுங்கிய அலாவுதீன் அந்த பூதத்துக்கிட்ட, இப்போது பசியாக இருக்கிறோம், எங்களுக்கு நல்ல உணவை கொண்டு வான்னு சொன்னான். பூதம் மறைந்து சில நொடிகளில் மறுபடியும் தோன்றுச்சு. அதனுடைய கைகளில் 2 தங்கத்தட்டுகள் இருந்துச்சு. அதில் உயர்தரமான உணவு பண்டங்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு. எஜமானே, எப்போது எது தேவைப்பட்டாலும் கூப்பிடுங்கள், நான் உங்கள் அடிமைன்னு சொல்லி அந்த பூதம் மறைஞ்சுது. உணவு பண்டங்களை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த தங்கத்தட்டுகளை விற்று சுகமாக வாழ்ந்தாங்க. பணம் குறைந்ததோ மறுபடியும் விளக்கு தேய்த்து அலாவுதீன் பூதத்தை வரவழைப்பா. அது தர தங்கத்தட்டுகளை விற்று சுகமாக வாழ்ந்து வந்தாங்க. மரங்களிலிருந்து பறித்து வந்த வண்ண பழங்களுடைய மதிப்பு அறியாம பெட்டியில பூட்டி வைத்திருந்தா அலாவுதீன். அந்த நாட்டு சுல்தானுடைய மகள் பேரழகின்னு கேள்விப்பட்டிருந்தா அலாவுதீன். எப்படியாவது அவளை பார்த்து விட வேண்டும்னு நினைத்து அரண்மனை காவலன் ஒருவனை சிநேகம் பிடித்தான். அவனுக்கு பல பரிசுகளை கொடுத்து இளவரசியை ஒரு முறை பார்க்க வழி செய்யுமாறு சொன்னான். அந்த காவலனும் ஒருவருக்கும் தெரியாம அரண்மனையுடைய ஒரு அறையில அலாவுதீனை பூட்டி வைத்தான். இளவரசி குளிக்கிறதுக்காக தினமும் அந்த வழியாகத்தான் தடாகத்துக்கு போவா. அப்ப சாவித்வாரத்து வழியா அவளை பார்க்குமாறு காவலன் யோசனை சொன்னான். சாவித்வாரத்து வழியா இளவரசியை பார்த்தா அலாவுதீன். அவளை போன்ற ஒரு பேரழகிய அதுவரைக்கும் அவன் பார்த்ததே இல்லை. அலாவுதீன் வீட்டுக்கு வந்ததும் அம்மா கிட்ட, அம்மா, இளவரசியை நான் இன்று பார்த்து விட்டேன். அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். எப்படியாவது நீ சுல்தானிடம் சென்று அவளை திருமணம் செய்து தருமாறு கேள்னு சொன்னான்.
இதை கேட்டுட்டு அலாவுதீனுடைய தாய் அதிர்ச்சி அடைந்தா. உனக்கு என்ன பைத்தியமா பிடித்து விட்டது? அரசகுமாரி எங்கே? அன்றாடம் காய்ச்சிகளான நாம் எங்கேன்னு கேட்டா. என் பேச்சை கேட்காவிட்டால் உயிரோடே இருக்க மாட்டேன்னு சொன்னா அலாவுதீன். மகனோட பிடிவாதத்தை பார்த்த தாய், சரி முயற்சித்து பார்ப்போம்னு சொன்னான். மந்திர தோட்டத்து மரங்களிலிருந்து பறித்து வந்த வண்ண பழங்களை ஒரு சிறு துணியில மூட்டையாக கட்டி சுல்தான் கிட்ட இதை என்னுடைய அன்பளிப்பாக கொடுன்னு சொன்னா அலாவுதீன். அலாவுதீனுடைய தாயு மகன் கொடுத்த பரிசு பொருட்களோடு அரண்மனைக்கு போனா. அரண்மனையில் சுல்தானிடம் தங்களுடைய குறைகளை முறையிட்டாங்க மக்கள். தன் மகனுடைய விருப்பத்தை சொல்ல தைரியம் வராததால வீடு திரும்பிவிட்டா அலாவுதீனுடைய தாய். மறுநாளும் போய் பயம் காரணமா சுல்தான் கிட்ட எதுவுமே சொல்லாம வீடு திரும்பிவிட்டா. இப்படியா தினமும் அரண்மனைக்கு போய் அரச சபையில ஒரு ஓரமா நின்றுட்டு சுல்தான் கிட்ட எதுவுமே சொல்லாம வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தா அலாவுதீனுடைய தாய். இத சுல்தான் கவனிச்சிட்டாரு. ஒரு நாள் சுல்தான் மந்திரி கிட்ட, அங்கு ஓரமாக நிற்கும் பெண்மணி யார்? தினமும் ஒரு மூட்டையுடன் அவள் இங்கு வந்து போகிறாள், ஆனால் எதுவுமே சொல்வதில்லை. அவளை அழைத்துவான்னு சொன்னாரு. அலாவுதீனுடைய தாய சுல்தான் கிட்ட அழைத்து வந்தாரு மந்திரி. ஒரு வாரமாக நீயும் இங்கு வந்து கொண்டிருக்கிறாய், ஆனால் ஒன்றும் சொல்லாமல் திரும்பி செல்கிறாய், என்ன வேண்டும் உனக்குன்னு கேட்டாரு. அரசே, ஒவ்வொரு நாளும் என் வேண்டுகோளை சொல்லலாம் என்றுதான் இங்கு வருகிறேன், ஆனால் சொல்ல பயமாக இருக்கிறதுன்னு அவ சொன்னா. பயப்படாமல் சொல்லுன்னு சுல்தான் சொன்னாரு. தான் எடுத்து வந்த மூட்டையை சுல்தானுடைய பாதத்தில் வைத்து, என் மகன் தங்கள் மகளை விரும்புகிறான், அதற்காக இந்த சிறு காணிக்கையை தங்களிடம் தருமாறு கொடுத்தனுப்பினான்னு சொன்னான். அதை பிரித்து பார்த்த சுல்தான் வியந்து போனாரு. கற்களுடைய ஒளி சபையெங்கும் பரவிச்சு. அமைச்சர்களும் மற்றவர்களும் அந்த நவரத்தினங்களுடைய பிரகாசத்தை பார்த்து வியந்து போற்றினாங்க. இம்மாதிரி ஒரு உன்னதமான பரிசை என் மகளுக்கு தருகிறவன் உண்மையிலேயே என் மகளை மணக்க அருகதையுடையவன் தான்னு சொன்னாரு. பிரதான மந்திரிக்கு சுல்தானுடைய பேச்சு பிடிக்கல. சுல்தானுடைய மகளை தன்னுடைய மகனுக்கு மனம் முடிக்க இருந்தா அவன். அரசே, அவசரப்படாதீர்கள், 3 மாதத்திற்கு பின் திருமணத்தை வைத்துக் கொள்வோம்னு மந்திரி சொன்னான். சுல்தானும் இன்னும் 3 மாதங்களுக்கு பிறகு திருமணத்தை பற்றி பேசுவோம்னு சொன்னாரு. அலாவுதீனுடைய தாய் சுல்தான் கூறியதை மகன் கிட்ட சொல்ல மிக்க மகிழ்ச்சி அடைந்தா அலாவுதீன். 2 மாதங்கள் கழிஞ்சுது. சுல்தான் நிர்ணயித்த காலக்கெடுவுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருந்துச்சு. ஒரு நாள் ஊரெல்லாம் மகிழ்ச்சி கோலமா இருந்துச்சு. எல்லோரும் ஆடை அணிகலன்களை அணிந்து அரண்மனையை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. என்னன்னு விசாரித்தான் அலாவுதீன். அன்றைய இரவு அரசகுமாரிக்கும் பிரதான மந்திரி மகனுக்கும் திருமணம் நடக்க உள்ள தகவலை தெரிந்து கொண்டா. அலாவுதீனுக்கு கோபம் வந்துச்சு. சுல்தான் தன்னை ஏமாற்றியதை உணர்ந்தான். உடனே பெட்டியில் இருந்த மந்திர விளக்கை எடுத்து தேய்த்தா. மறுகணம் புகை மண்டலத்திலிருந்து தோன்றிய பூதம், என்ன செய்ய வேண்டும் எஜமானரேன்னு பணிவோடு கேட்டுச்சு. நேரே அரண்மனைக்கு சென்று அரசகுமாரியையும் மந்திரியின் மகனையும் இங்கு அழைத்துவான்னு சொன்னான். சில நொடிகளில் கட்டிலோடு இருவரையும் அங்கு தூக்கி வந்துச்சு பூதம். இவனை மற்றும் இன்றைய இரவு தனியாக ஒரு இடத்தில் மறைத்து வைன்னு சொன்னான் அலாவுதீன். மணமகன் கோலத்தில் இருந்த மந்திரி குமாரனை எடுத்துட்டு போச்சு அந்த பூதம். இதை பார்த்த அரசகுமாரி பயந்து போனா. பயப்படாதே, நான் தான் உண்மையான மணமகன். உன்னை மணமுடித்து வைப்பதாக உன் தந்தை என்னுடைய தாய்க்கு வாக்குறுதி கொடுத்துள்ளார். அதற்கிடையில் பிரதான மந்திரி சதி செய்து இந்த திருமணத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளார்னு சொன்னான் அலாவுதீன். பொழுது விடிஞ்சுது. பூதத்தை அழைத்த அலாவுதீன் மந்திரி மகனையும் அரசகுமாரியையும் அரண்மனையில் விட சொன்னான். பூதம் அப்படியே செஞ்சுது. காலையில் மகளை பார்க்கறதுக்காக போனாரு சுல்தான். அவ ரொம்பவும் பயத்தோடு இருந்தா. என்ன நடந்ததுன்னு மகளை பார்த்து கேட்டாரு. அவ எதுவுமே சொல்லாம நடுங்கியபடியே இருந்தா. அலாவுதீனுடைய உத்தரவுப்படி மறுநாளும் பூதம் இருவரையும் அலாவுதீனுடைய வீட்டுக்கு தூக்கிட்டு போச்சு. மந்திரி குமாரனை இன்று முழுவதும் தெருவில் நிற்க வைன்னு சொன்னா அலாவுதீன். அப்படியே செஞ்சது பூதம். இரவு முழுக்க பணியில நடுங்கி கொண்டிருந்தா மந்திரி குமாரன். குளிர தாங்க முடியாம அவதிப்பட்டான். மறுநாள் இருவரையும் அரண்மனையில விட்டுச்சு பூதம். காலையில அரசகுமாரி அழுது கொண்டிருப்பதையும் மந்திரி குமாரன் நடுங்கி கொண்டிருப்பதையும் பார்த்த சுல்தான் கடுமையான கோபம் கொண்டாரு. நடந்தவற்றை விவரமாக சொல், இல்லாவிட்டால் கொன்று விடுவேன்னு மிரட்டினாரு சுல்தான். அரசகுமாரி அழுதபடியே விவரங்களை சொன்னான். மந்திரி குமாரன் சுல்தானுடைய காலில் விழுந்து இந்த திருமணம் வேண்டாம்னு கதறி அழுதா. திருமண ஏற்பாடு நிறுத்தப்பட்டுச்சு. 3 மாத கெடு முடிஞ்சுது. அலாவுதீனுடைய தாய் சுல்தான் கிட்ட வந்தா. அவர் கொடுத்த வாக்குறுதியை நினைவுபடுத்தினா. உறுதி தவற மாட்டேன், ஆனால் ஒரு நிபந்தனை.
சுல்தான் மகளை மணப்பவன் 40 தங்கத்தட்டுகளில் விலையுயர்ந்த நவரத்தினங்கள் பதித்த ஆபரணங்களை பரிசாக தர வேண்டும். அவற்றை 40 அடிமைகள் 40 வெள்ளை குதிரைகளில் ஊர்வலமாக எடுத்து வர வேண்டும்னு சொன்னாரு. இதை கேட்டுட்டு அலாவுதீனுடைய தாய் ஏமாற்றம் அடைந்தா. அவ ரொம்பவும் சோகமா வீடு திரும்பினா. சுல்தானுடைய நிபந்தனைகளை பற்றி அலாவுதீன் கிட்ட சொன்னான். இதை கேட்டுட்டு மென்மையா சிரித்தபடி மந்திர விளக்க தேய்த்தா அலாவுதீன். மறுகணமே பூதம் தோன்றி வணங்குச்சு. சுல்தானுடைய உத்தரவை நிறைவேற்ற தேவையானவற்றை கொண்டு வர உத்தரவிட்டா அலாவுதீன். உடனே கொண்டு வந்துச்சு அந்த பூதம். சில நொடிகள்ல வெள்ளை குதிரைகள்ல தங்க தட்டுகள் நிறைந்த ஆபரணங்களோடு ஊர்வலமா அரண்மனைக்கு புறப்பட்டாங்க. அதை பார்த்த நாட்டு மக்கள் ஒரு பெரிய நாட்டுடைய மாமன்னர் ஊர்வலம் போவதா நினைத்தாங்க. தங்கத்தட்டுகளை சுல்தானுக்கு முன்னாடி வைத்து வணங்கி நின்னாங்க அடிமைகள். வியந்து போனாரு சுல்தான். இவ்வளவு பொருட்களை பரிசாக கொடுக்கும் திறன் உள்ளவர் மாபெரும் மன்னராகத்தான் இருக்க வேண்டும்னு கணித்தாரு. உடனே அலாவுதீனுடைய தாய்கிட்ட இன்றே திருமணத்தை வைத்துக் கொள்வோம், மாப்பிள்ளையை அழைத்து வாருங்கள்னு சொன்னாரு. இந்த மகிழ்ச்சியான செய்தியை அலாவுதீன் கிட்ட தெரிவித்தா அலாவுதீனுடைய தாய். அவன் ஆசுவாசமா, அவசரப்படாதே, இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கிறதுன்னு சொல்லி பூதத்தை மறுபடியும் அழைத்தான். அது நறுமணம் மிக்க நீரை கொண்டு வந்துச்சு. அதில் நல்லா குளித்தா. அதுக்கப்புறமா பேரரசர்கள் அணியற வைரம் பதித்த ஆடைகளையும் தங்க ஆபரணங்களையும் வரவழைத்து அணிந்தா. என்னுடைய பாதுகாப்புக்கு 40 அடிமைகளும் என் தாயோடு செல்ல 6 அடிமைகளும் வேண்டும்னு அலாவுதீன் உத்தரவிட்டான். அலாவுதீன் 1000 பொற்காசுகள் கொண்ட 10 பண முடிப்புகளை கேட்டா. பூதமும் அவன் கேட்டவாறே வரவழைச்சுது. உயரிய குதிரையில அமர்ந்து அடிமைகள் புடைசூழ அரண்மனைக்கு போனா அலாவுதீன். வழியெல்லாம் பண முடிப்புகளிலிருந்து தங்க நாணயங்களை எடுத்து மக்களை நோக்கி வீசினான். பொற்காசுகளை மகிழ்ச்சியோடு மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வேலையற்ற சோம்பேறி சிறுவர்களோடு வீதியில விளையாடிய அலாவுதீன் தான் அவங்கிறது மக்களுக்கு தெரியாது. ஒரு நாட்டுடைய அரசகுமாரன் தான் அவன்னு மக்கள் நினைத்தாங்க. ஆடம்பரமா வந்த அலாவுதீனை சுல்தான் அழைச்சிட்டு போனாரு. இன்று திருமண விருந்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள், நாளை திருமணம் நடைபெறும்னு சொன்னாரு சுல்தான். அரசே, திருமணத்திற்கு அவசரப்படாதீர்கள். அரசகுமாரி வசிப்பதற்காக ஒரு அரண்மனையை உருவாக்க இருக்கிறேன். அந்த பணி முடிந்த பின் தான் திருமணம்னு சொன்னா அலாவுதீன். சுல்தானும் இதுக்கு சம்மதிச்சாரு. வீட்டுக்கு திரும்பியதோ விளக்கத்தை தான் அலாவுதீன். பூதம் வந்து அவனுக்கு முன்னாடி பணிவோடு நின்னுச்சு. பூதமே, பளிங்கு, மரகதம், கோமேதகம் போன்ற நவரத்தினங்கள் பதிக்கப்பெற்ற அழகிய அரண்மனையை உடனே கட்டு. அதன் சுவர் முழுவதும் தங்கம் வெள்ளியால் இழைத்திருக்க வேண்டும். மாளிகையில் 450 ஜன்னல்கள் இருக்க வேண்டும். ஜன்னல்களை சுற்றி விலையுயர்ந்த கற்கள் பதிக்க வேண்டும். ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் நவரத்தினங்கள் பதிக்காமல் அரைக்குறையாக விட்டுவை. இவை தவிர குதிரை லாயமும் குதிரைகளும் அரண்மனையில் பணிபுரிய அடிமைகளும் வேண்டும்னு சொன்னான். மறுநாள் அலாவுதீன் கண் விழிச்சப்ப அவனுடைய வீட்டுக்கு எதிரில் பளிங்காலான மிகப்பெரிய அரண்மனை கம்பீரமாக காட்சி கொடுத்தது. காலை சூரிய ஒளியில ஜன்னல்ல பதித்திருந்த நவரத்தின கற்கள் ஜொலிச்சுது. இதுக்கப்புறமா தாயோடு அரண்மனைக்கு போனா அலாவுதீன். தக்க மரியாதை செய்து அன்றே அரசகுமாரியை திருமணம் செய்து வைத்தாரு சுல்தான். இவங்களோட திருமணத்தை முன்னிட்டு நாடே விழா கோலம் பூண்டுச்சு. மணமக்களுக்கு பல பரிசுகளையும் விருந்தையும் அளித்தாரு சுல்தான். மணமக்கள் மகிழ்ச்சி கடல்ல மூழ்கினாங்க. மறுநாள் அரசகுமாரிக்காக கட்டியுள்ள மாளிகையை பார்க்க சுல்தானை கேட்டுக்கொண்டா அலாவுதீன். மாளிகையை பார்த்ததும் வியந்து போனாரு சுல்தான். சுவர்களில் தங்கத்தாலும் வெள்ளியாலும் வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு. ஜன்னலை சுற்றிலும் நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டு இருந்ததை சுல்தான் வியப்போடு பார்த்தாரு. ஆனால் ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் ரத்தின கற்கள் பதிக்கப்படாமல் இருப்பதை பார்த்து இந்த ஜன்னல் மட்டும் ஏன் அரைக்குறையாக இருக்கிறதுன்னு கேட்டாரு. இது ஒரு காரணத்திற்காகத்தான் அரைக்குறையாக விடப்பட்டுள்ளது. யாராவது ஒரு அரசரின் துணையால் இது பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பது என் விருப்பம்னு அலாவுதீன் சொன்னான். அவ்வாறானால் நானே என் அரண்மனை பொற்கொள்ளர்களை அனுப்பி இந்த ஜன்னலை பூர்த்தி செய்து விடுகிறேன்னு சுல்தான் சொன்னாரு. அலாவுதீன் அதுக்கு சம்மதித்தது. சுல்தான் கஜானாவில் உள்ள நவரத்தினங்களை கொடுத்து அரண்மனை பொற்கொள்ளர்களை அனுப்பி அந்த ஜன்னல் பணியை பூர்த்தி செய்ய சொன்னாரு. அரண்மனையிலிருந்து வந்த பொற்கொள்ளர்கள் நவரத்தின கற்களை பதித்து பல நாட்கள் வேலை செய்தாங்க. அப்போது அந்த வேலை பாதி கூட முடியலை. மேற்கொண்டு பணி செய்ய நவரத்தின கற்கள் இல்லைன்னு பொற்கொள்ளர்கள் சொல்லி அனுப்புனாங்க.
இதையடுத்து சுல்தான் தன்னிடமிருந்த கற்கள் பதித்த ஆபரணங்கள் அத்தனையையும் கொடுத்தனுப்பினாரு. அப்போதும் கூட அந்த ஜன்னல் வேலை பூர்த்தியாகல. உடனே வேலையை அத்தோடு நிறுத்த சொன்னா அலாவுதீன். சுல்தான் கொடுத்தனுப்பிய ரத்தின கற்களை பெயர்த்து எடுத்து செல்ல சொன்னான். அவர்களும் அரசர் கொடுத்தனுப்பிய ரத்தின கற்களை பெயர்த்தெடுத்து போனாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா பூதத்தை அழைத்தா அலாவுதீன். அந்த ஜன்னல் பணியை பூர்த்தி செய்ய உத்தரவிட்டா. பூதம் அந்த ஜன்னலையும் ரத்தின கற்களை பதித்து பூர்த்தி செஞ்சுது. மறுநாள் சுல்தானும் அரண்மனை பொற்கொள்ளர்களும் ஆச்சரியத்தில் மூழ்கினாங்க. அலாவுதீன் தன்னிடம் உள்ள செல்வத்தால அகந்தை கொள்ளல, மக்களை நேசித்தா. அவங்களுக்கு பல வகையிலும் உதவிகள் செய்து வந்தா. இதனால மக்களும் அவன் மேல அன்பு வைத்திருந்தாங்க. இதுக்கு இடையில சுல்தான் ஆண்டு வந்த நாட்டின் மீது பகைவர்கள் படையெடுத்தாங்க. பூதத்தின் துணையோடு எல்லா போர்களிலும் சுல்தானுக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்த அலாவுதீன். இதனால சுல்தானிடமும் மதிப்பு மிகுந்துச்சு. ஒரு நாள் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்து வந்த மந்திரவாதி மாய கண்ணாடி மூலமா அலாவுதீனுடைய நிலைமையை தெரிந்து கொண்டா. அலாவுதீனை பூமிக்குள்ள வைத்து புதைத்து விட்டு வந்தோம், எப்படியோ தப்பி வந்து அந்த மாய விளக்கின் ரகசியத்தை அறிந்து கொண்டானேன்னு மனதுக்குள்ள புழுங்குனான். எப்படியாவது அந்த விளக்கை அபகரித்து கொள்ள வேண்டும்னு சபதம் பூண்டு அலாவுதீன் வசித்த இடத்திற்கு வியாபாரிய போல வேடம் அணிந்து வந்தா. கடை தெருவில் செம்பு பித்தளை விளக்குகளை வாங்கி ஒரு மூட்டையில் போட்டு கூவியபடி தெரு தெருவா போனான். ஊர் மக்கள் அவனை பைத்தியகாரன்னு நினைத்தாங்க. விளக்குகள் அடங்கிய மூட்டையோடு அலாவுதீனுடைய மாளிகைக்கு வெளியே நின்ற மந்திரவாதி, விளக்கு வாங்கலையோ விளக்கு, பழைய விளக்குக்கு மாற்றாக புதிய விளக்கு தரப்படும்னு கூவினான். மந்திரவாதியுடைய குரல் அரசகுமாரியுடைய காதில் விழுந்துச்சு. அப்ப அலாவுதீன் வேட்டைக்கு போயிருந்தா. அரசகுமாரி மட்டும் மாளிகையில் இருந்தா. யார் இவன்? பைத்தியக்காரன். பழைய விளக்குக்கு மாற்றாக புதிய விளக்கு தர முடியுமா என்னன்னு அரசகுமாரி ஆச்சரியப்பட்டா. உடனே பணிப்பெண் ஒருத்தியை அழைத்தா. அலாவுதீன் பத்திரமா பெட்டியில் வைத்திருந்த பழைய விளக்கை கொடுத்து, இந்த பழைய விளக்கிற்கு மாற்றாக ஒரு புதிய விளக்கை வாங்கி வான்னு சொன்னான். அந்த விளக்கை பார்த்ததும் மந்திரவாதி பூரிப்படைந்தா. அற்புத விளக்கு இதுதான்னு மகிழ்ச்சியோடு மூட்டையில் உள்ள எந்த விளக்கை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்னு சொன்னான். பணிப்பெண் கொடுத்த விளக்கை மட்டும் பத்திரப்படுத்தினா. சற்று தூரம் போன மந்திரவாதி அந்த விளக்கை எடுத்து தேய்த்தா. உடனே ஒரு பெரிய புகை மண்டலம் தோன்றுச்சு. அதுக்கு நடுவில் பூதம் பணிவோடு கைகளை கட்டி என்ன செய்ய வேண்டும் கட்டளையிடுங்கள்னு சொல்லுச்சு. இந்த மாளிகையை அரசகுமாரியோடு பெயர்த்தெடுத்து ஆப்பிரிக்காவில் தனியாக ஒரு இடத்தில் வைன்னு சொன்னான் மந்திரவாதி. மறு நிமிடமே அரசகுமாரியோடு மாளிகை மாயமாச்சு. மறுநாள் அரண்மனையிலிருந்து சுல்தான் பார்த்தாரு. அலாவுதீனுடைய மாளிகையை காணல. அந்த இடம் வெட்ட வெளியா தெரிஞ்சுது. பதற்றமடைந்த சுல்தான், இது என்ன மாயாஜாலமா இல்லை மந்திர வித்தையான்னு கத்தினாரு. உடனே அலாவுதீனை விலங்கிட்டு இழுத்து வர ஆணையிட்டாரு. வேட்டையாடி களைப்போடு நகருக்குள்ள வந்த அலாவுதீனை விலங்கிட்டு அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனாங்க காவலர்கள். இதை பார்த்த பொதுமக்கள் அரண்மனையை முற்றுகையிட்டாங்க. அலாவுதீனை உடனே கொல்ல உத்தரவிட்டாரு சுல்தான். இதை கேட்ட பொதுமக்கள் வெகுண்டெழுந்து கிளர்ச்சி செய்தாங்க. தீர விசாரிக்காமல் மரண தண்டனை தரலாகாதுன்னு கூச்சலிட்டாங்க. எதிர்ப்பு வலுத்ததால சுல்தானும் பணிந்தாரு. அப்ப நான் என்ன குற்றம் செய்தேன்னு கேட்டா அலாவுதீன். இங்கு வா காட்டுகிறேன்னு கோபமா வந்த சுல்தான் மாளிகை இருந்த இடத்தை காட்டி, அந்த மாளிகை மறைந்து போனதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, என் மகள் எங்கேன்னு கேட்டாரு. அந்த வெட்ட வெளியை பார்த்ததும் அலாவுதீனும் திகைச்சிட்டா. அதுக்கப்புறமா மனதை திடப்படுத்திட்டு, 1 மாதம் அவகாசம் கொடுங்கள், அதற்குள் உங்கள் மகளை அழைத்து வராவிட்டால் மரண தண்டனை அழியுங்கள்னு சொன்னான். சுல்தானும் அவனை விடுதலை செய்தாரு. அலாவுதீன் பைத்தியகாரன் போல, என்னுடைய மாளிகையை கண்டீரா, அது எங்கே இருக்கிறதுன்னு கேட்டபடியே அலைந்தா. இதை பார்த்துட்டு எல்லோருமே சிரித்தாங்க. மனம் வெறுத்த அலாவுதீன் ஒரு நதியில மூழ்கி இறக்க திட்டமிட்டான். நதிக்கரையில் 2 கைகளையும் கூப்பி வணக்கம் செலுத்தினான். அப்ப அவன் அணிந்திருந்த மோதிரம் கண்களுக்கு தென்பட்டுச்சு. அந்த மோதிரத்தை தேய்த்தா. மறுகணமே அவனுக்கு முன்னாடி பூதம் தோன்றுச்சு. எஜமானே, நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டுச்சு. என் மாளிகையையும் அரசகுமாரியையும் வரவழைத்து கொடுன்னு சொன்னான். அது என்னால் முடியாது, அந்த விளக்கின் அடிமையாகிய பூதத்திற்குத்தான் திரும்ப அழைத்து வரும் சக்தி இருக்கிறதுன்னு சொல்லிச்சு அந்த பூதம். அப்படியானால் அந்த மாளிகை இருக்கும் இடத்தில் அரசகுமாரியின் ஜன்னல் அருகே என்னை அழைத்து செல்னு சொன்னான் அலாவுதீன். மறுகணமே பூதம் அவனை தோல்ல தூக்கிட்டு போய் அரசகுமாரி இருக்கிற அரண்மனையோட ஜன்னலுக்கு கீழே விட்டுச்சு.
அலாவுதீனுக்கு ரொம்பவுமே களைப்பா இருந்துச்சு. அங்கேயே தூங்கிட்டான். பொழுது விடிந்ததோ ஜன்னலை திறந்த அரசகுமாரி அலாவுதீன் கீழே படுத்திருப்பதை பார்த்தா. சொல்ல முடியாத மகிழ்ச்சி அவளுக்கு ஏற்பட்டுச்சு. உடனே ஜன்னலோட சட்டம் ஒன்றை பீத்து அவன் மேலே எறிந்தா. கண்விழித்து பார்த்த அலாவுதீன் அரசகுமாரியை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான். மாளிகையில் இருந்த ரகசிய பாதை வழியா உள்ள போய் அரசகுமாரி கிட்ட, எப்படி இங்கு வந்தாய், என்ன நடந்தது, விவரமாக சொல்லுன்னு கேட்டா அலாவுதீன். என் அன்புக்குரியவரே, முட்டாள்தனமான காரியம் ஒன்றை செய்துவிட்டேன். நீங்கள் பெட்டியில் வைத்திருந்த விளக்கின் அருமை தெரியாமல் மந்திரவாதியிடம் கொடுத்து புதிய விளக்கு வாங்கி வர சொன்னேன். அதனால் வந்த வினைதான் இதுன்னு அரசகுமாரி அலாவுதீன் கிட்ட சொன்னான். சரி, நீ அழாதே, என் பேரிலும் தவறுண்டு. அதன் பெருமையை பற்றி உன்னிடம் சொல்லாமல் இருந்து விட்டேன். சரி, இப்போது அந்த விளக்கை மந்திரவாதி எங்கு வைத்திருக்கிறான்னு கேட்டா அலாவுதீன். அவனுடைய மேலங்கி பையில் வைத்துள்ளான். எங்கு போனாலும் எடுத்து செல்கிறான்னு அரசகுமாரி சொன்னான். சரி, கவலைப்படாதே, எப்படியும் அந்த விளக்கை மீட்டு விடலாம். நான் சொல்கிற மாதிரி ஒரு நாடகமாட வேண்டும். இன்று அவன் வரும்போது உன்னை நன்கு அலங்கரித்து கொண்டு அவனை வரவேற்று விருந்துண்ண அழை. அவன் ஒப்புக்கொண்டதும் ஆப்பிரிக்க மதுவை எடுத்து வருமாறு கூறு. அவன் மதுவை எடுத்து வருவதற்கு உள்ளே போவான். அப்போது நான் அங்கு வந்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன்னு அலாவுதீன் சொன்னான். அங்கிருந்த ஒரு அறைக்குள்ள அலாவுதீன் ஒளிந்து கொண்டான். அன்றைய இரவு மந்திரவாதி வந்தப்ப வழக்கத்திற்கு மாறாக அழகிய அலங்காரத்தோடு அவனை வரவேற்றா அரசகுமாரி. இவ்வளவு காலமாக அலாவுதீன் வராததால் அவர் இறந்து போயிருப்பார் என்று நினைக்கிறேன். இனி உங்களை விட்டால் எனக்கு யார் துணை? இன்று நீங்கள் என்னோடு விருந்து உண்ண வேண்டும்னு சொன்னா அரசகுமாரி. மந்திரவாதிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. விருந்து மேஜைக்கு முன்னாடி உட்கார்ந்தான். அப்ப விருந்தில் மது இருந்தால் நன்றாக இருக்கும். ஆப்பிரிக்க மது மிக நன்றாக இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா அரசகுமாரி. கவலைப்படாதே, இப்போதே ஆப்பிரிக்க நாட்டு உயர் வகை மதுவை எடுத்து வருகிறேன்னு சொல்லி உள்ள போனா மந்திரவாதி. அப்ப அறைக்குள்ள பதுங்கி இருந்த அலாவுதீன் வெளியே வந்து அரசகுமாரி கிட்ட ஒரு பொட்டலத்தை கொடுத்தான். இதில் விஷத்தூள் இருக்கிறது, இதை கோப்பையில் போட்டு வை. அதில் மதுவை நிரப்பியதும் முதலில் அவனை ஒரு மடக்கு குடிக்க சொல்லுன்னு சொல்லிட்டு ஒளிந்தா. அரசகுமாரியோ அலாவுதீன் கொடுத்த விஷத்தூளை கோப்பையில போட்டு வைத்தா. மந்திரவாதி வந்ததும் மதுவை கோப்பையில ஊற்றினா. அதை எடுத்து பருகிறதுக்கு முன்னாடி, அன்பரே, நீங்கள் ஒரு வாய் குடித்து விட்டு கொடுத்தால் மீதத்தை நான் குடிப்பேன்னு சொன்னா அரசகுமாரி. இது கேட்ட மந்திரவாதி தேனில விழுந்து ஈய போல அரசகுமாரியுடைய கையில் இருந்த மது கோப்பையை வாங்கி ஒரு வாய் குடித்தான். மறுகணமே தரையில விழுந்து பிணமானான். உடனே மறைந்திருந்த இடத்திலிருந்து வெளியே வந்து மந்திரவாதியுடைய பையில் இருந்த மந்திர விளக்கை எடுத்து தேய்த்தான் அலாவுதீன். பூதம் அவனுக்கு முன்னாடி தோன்றுச்சு. இந்த மாளிகையையும் எங்களையும் முன்னிருந்த இடத்திலேயே இருக்குமாறு செய்யு சொன்னான். பூதமும் அப்படியே செஞ்சுது. மறுநாள் காலை சுல்தான் கண் விழித்ததோ அலாவுதீனுடைய மாளிகை மீண்டும் அங்கிருப்பதை பார்த்து வியப்படைந்தாரு. நான் காண்பது கனவா இல்லை நனவான்னு புரியாம திகைத்தாரு. உடனே குதிரை மீது ஏறி அலாவுதீனுடைய மாளிகைக்கு போனாரு. அங்க அவருடைய மகளும் அலாவுதீனும் அவரை அன்போடு வரவேற்றாங்க. மகளை அணைத்து மகிழ்ந்தாரு சுல்தான். அதுக்கப்புறமா மர்ம கதையை சுல்தான் கிட்ட சொல்லி இறந்து கிடந்த மந்திரவாதியுடைய சடலத்தை சுல்தானுக்கு காண்பித்தா அலாவுதீன். மந்திரவாதியுடைய சடலத்தை கண்டதுண்டமாக்கி நரிகளுக்கு போட உத்தரவிட்டாரு சுல்தான். அதுக்கப்புறமா நீண்ட நாட்கள் அரசகுமாரியோடு நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்தான் அலாவுதீன். இதுவே அலாவுதீனும் அற்புத விளக்குங்கிற கதைன்னு கதையை சொல்லி முடித்தா பேரழகி ஷஹர்ஜாத். ஷஹர்ஜாத் கதைகள் சொல்ல ஆரம்பித்து இன்றோடு 1001 இரவுகள் ஆயிடுச்சு. இத்தனை இரவுகளும் கதைகளை மாமன்னர் ஷாரியரும் திரைமறைவில் ஷஹர்ஜாத்துடைய தங்கையான துன்யாஜத்தும் கேட்டு மகிழ்ந்தாங்க. கதை சொல்லி முடித்த ஷஹர்ஜாத் இப்ப 3 குழந்தைகளை பெற்றிருந்தா. 3 குழந்தைகளையும் மாமன்னர் ஷாரியர்கிட்ட அவ ஒப்படைத்தா. மன்னாதி மன்னரே, இன்றோடு 1001 இரவுகள் கதைகளை கூறியிருக்கிறேன். உலகத்தில் எந்த பெண்ணும் மனதறிய விபசாரம் செய்ய மாட்டாள். காதலிக்காக காதலனும் காதலனுக்காக காதலையும் எத்தனை தியாகங்கள் செய்தார்கள் என்பதை என் கதைகளில் கேட்டிருக்கிறீர்கள். உண்மை காதலையும் தியாகத்தையும் என் கதைகளில் கேட்டீர்கள். யாரோ இரக்கமில்லாத பாவி பெண்கள் விபசாரம் செய்தால் உலகத்து பெண்கள் எல்லாம் அப்படி இருந்து விடுவார்களா என்ன? இந்த பச்சிளம் பாலகர்களை காணுங்கள். நான் 1001 இரவுகள் தூங்காமல் கதை சொல்லி அதே நேரத்தில் உங்களுக்கும் இன்பம் தந்து பெற்றெடுத்த குழந்தைகள் இவை என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
காலையில் திருமணம் செய்து கொண்டு மறுநாள் காலையில் ஓர் இரவு மனைவியாயிருந்தவளை கொல்லும் கொடிய பழக்கத்தை விட்டுவிடுங்கள். என்னோடு இந்த பழிப்பாவம் ஒழியட்டும். இப்போது விடியும் நேரம் ஆகிவிட்டது. என்னை கொலைக்களத்துக்கு அனுப்பி தலையை வெட்ட சொல்லுங்கள்னு கல்லும் முருகுமாறு மன்னர் ஷாரியர்கிட்ட எடுத்து சொன்னா பேரழகி ஷஹர்ஜாத். வீரமே உருவெடுத்தாற்போன்று நின்றிருந்த ஷாரியர் மன்னர் பேரழகி ஷஹர்ஜாத்தை அள்ளி அணைத்து கொண்டாரு. அதுக்கப்புறமா குழந்தைகள் மூவரையும் அணைத்தெடுத்து உச்சி மோந்தாரு. இன்றோடு என் அகம்பாவம் ஒழிந்தது. வாழ்நாள் எல்லாம் நான் உன்னோடு தான் வாழ்வேன்னு சொல்லி ஷஹர்ஜாத்தை அணைத்து கொண்டாரு. காலை பொழுதுல இளம்பெயில் அரண்மனை எங்கும் ஜொலிச்சுது. எங்கும் பறைகள் முழங்குச்சு. இன்றையிலிருந்து 1 மாதம் நாடெங்கும் விழா எடுக்க மாமன்னர் ஷாரியர் உத்தரவிட்டாரு. ஷஹர்ஜாத்துடைய தங்கையான துன்யாஜத்துக்கும் தன்னுடைய தம்பிக்கும் திருமணம் செய்வித்தாரு ஷாரியர் மாமன்னர். ஏழை எளியவர்களுக்கெல்லாம் தான தருமங்களை வாரி வழங்கினாரு. மாமன்னர் ஷாரியர் ஏடெழுதுவோரை கொண்டு 1001 இரவுகளில் பேரழகி ஷஹர்ஜாத் சொல்லிய இந்த அமர காவியத்தை எழுத செய்வித்தாரு. அந்த கதைகள் தான் இரவாத புகழுடைய 1001 இரவுல சொல்லிய அரபு கதைகள்.